கோயில் ஆதிமூலத்தில் நடந்த மரம் கருதம் கருதடி நமது நிலம் நமது நிலம் இராணுவமே வெளியேறு இராணுவமே 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 நமது நிலம் நமது நிலம் எங்கள் நிலம் எமக்கு வேண்டும் 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 போராடுவோம் போராடுவோம் எங்கள் நிலத்திற்கு போராடுவோம் போராடுவோம் எங்கள் நிலத்திற்கு ராணுவமே எங்கள் மயிலிட்டி காணிக்க மாதா கோயில் பக்கத்தில் அந்த வேம்படி 36 வருடமாக 90ஆம் ஆண்டு ஆனி மாதம் 16ஆம் ஆண்டு எங்கள் நிலத்தை விட்டு ஓட விட்டு நடந்து போனோம். அப்படியே சக்கோட்டையில் 5 வருடம் இருந்து அங்கிருந்து கணவரை மறந்து பிள்ளைகளோடு வன்னிக்கு போனோம். வன்னியில் 15 ஆண்டுகள் குடியேறி கடந்த கடைசி யுத்தத்தோடு தான் நாங்கள் செட்டிக்குளமாவுக்கு வந்தோம். அங்கிருந்து இடம்பெயர்ந்து தும்பளையில் 10 ஆண்டுகளாக குடியிருந்தோம். தற்போது வடலாயில் காணி வண்டி வீடு கட்டி இருக்கிறோம். எங்களோட சொந்த இடத்தை விடுங்கோ. இவ்வளோ காலமாக நாங்கள் இடம்பெயர்ந்து எத்தனை வீடுகள் கட்டி நாங்கள் கலைத்து போனோம். எத்தனை வீடுகள் எத்தனை பேர் இடம் இல்லாமல் ரோட்டு வழி எத்தனை வாடகைக்கு வீடுகளிலும் குடியேறி இருக்கிறார்கள். இதற்கு நியாயம் இல்லையோ? எங்களோட நிலத்தையே ஏன் இவங்கள் வச்சிருப்பான்? வந்தான் வாரிய வரத்தான் எல்லாம் எங்களோட நிலத்தை வச்சுக்கொண்டு ரசிக்கிறாங்க. நாங்கள் எங்களிடத்தை ரசிக்க மாட்டாமல் எங்கேயே போய் கிடக்கிறோம் சொந்த இடத்தை விட்டுட்டு. இதற்கொண்டு முடிவேனா எங்களோட காணியை நாங்கள் பிச்சு போட்டு போய் இருக்க போகிறோம். எங்களோட துணைவு இருக்கு சொல்றாரு, இதை நிறைவேற்றாரா? சொல்றாரு, சொல்லு பல்லக்கு தம்பி கால்நட நேரம் வந்தால் நாங்கள் சந்திப்போம். அவரை என்ன மாதிரி அவற்ற காணி இல்லை, இது எங்களோட உறுதி காணி. ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இருந்ததோ இது விடாமல் என்ன நீங்கள் வந்து எங்களோட நம்மளை வச்சு காணி எடுத்து உங்களோட நிலம் போல ஆட்சி செய்து வருகிறீர்கள். நாங்கள் இங்கே அழித்தின வீடு நாங்கள் தான் ஒரு இடம் எடுத்து வீடு கட்டியிருக்கோம். எத்தனை சனம் என்ன வாடகை வீட்டிலையும் இடம்பெயர்ந்து விட சலித்து போச்சு. நம்ம என்ன என்னுடைய பேர் ஜெயந்தி. நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இப்படியே வன்னிக்கு போய் வன்னி இடம்பெயர்ந்து இப்போ நாங்கள் வந்து பருத்துறையில் இருக்கோம். எத்தனை வீடு மாறி மாறி இருந்திருப்போம். எங்களுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு சவுக்காலை இல்லை. எங்களுக்கு ஒரு சவுக்காலை இல்லாமல் ஒரு கிண்டி எறியினோம். அப்போ எங்களுக்கு இடத்துல ஒரு சவுக்காலை எங்களுக்கு நிரந்தரமாக கொண்டு கடைசி என்னென்றா எங்கள் அம்மா அப்பாக்கள் எங்கள் இடத்துக்கு விட வேணுமெண்டு எவ்வளவு அழுது கடைசியாக மாண்டே போச்சுது. 36 வருஷமாக நாங்கள் இப்படியே எங்கள் தலைமுறையும் முடிய போகுது. எங்கள் இடத்தையும் மிறாங்கள் இல்லை. இவங்களுக்கு என்னாச்சு? எங்களை உறுதியோடு நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் அரசாங்க காணி இல்லையே, எங்களை உறுதி காணி ஏன் விட மாட்டாங்களா? இவ்வளோ இடத்தையும் விட்டு போட்டு ஏன் எங்களை கொஞ்சம் இடத்தை வச்சுருக்குறாங்க பிடிச்சி. அதை விடலாம் தானே, என்னத்துக்காக அவங்க வச்சுக்கிறாங்க? இவ்வளோ இடத்தையும் இந்த அரசாங்க காணியில் வீடுகளை கட்டி கொடுக்குறாங்க. எங்களை சொந்த காணியை விடுறாங்க இல்லையே. எங்களை வீடு இல்லாட்டி எங்களை காணியை விடுங்க. நாங்கள் அதில் இருந்து சாகிறதுக்கு
கடைசி கட்டத்தில் நாங்கள் செத்தால் எங்களை பிள்ளைகளுக்கு எங்களை இடமே தெரியாது. அதில் யார் எங்கே வந்து பிடிக்கிறது? எங்களுடைய அம்மா அப்பா சேர்த்து நாங்கள் செத்தால் எங்களை பிள்ளைகளுக்கு தெரியாதுதான். ஆன முறையில் எங்களை இடங்களை விடுங்கோ நீங்கள், எந்த இதுவும் இல்லாமல். நாங்கள் ஒரு வீடாக வாடகைக்கு எலும்பு எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 36 வருஷம் எங்களுக்கு சொந்த இடம் இல்லையோ உங்களுக்கு. எங்களை சொந்த காணி எங்களுக்கு எழுதி 2 வருஷம் இருங்கோ, 2 எழுதித்தாங்கோ, 1 எலும்பு, அதாவது அடுத்த வருஷம் எலும்பு. எங்களை காணிக்க நாங்கள் கொட்டிலாவது போட்டு இருப்போம் தானே. எங்களை எடுத்த விடுங்கோ, இராணுவமே விடுங்கோ, எங்களை எடுத்து அரசாங்கமே இதுக்கு செவி கொடு. போட்டு அனுப்பி அனுப்பி எங்களுக்கு என்ன தந்தவை நம்பித்தானே சேதம். நாங்கள் உங்களை அள்ளி போட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன சேதம் நீங்கள் வந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. எங்களுக்கு என்ன சேதம் நீங்கள்? எங்களுக்கு எங்களை நிலம் வேணும், எங்களை உறுதி காணி, எங்களை பூர்வீக காணி, எங்களை அப்பா அம்மாக்கள பூர்வீக காணி, எங்களை சொந்த காணி. வணக்கம். நாங்கள் மயிலட்டி 6ஆம் வட்டாரம் சென்ட் மேரிஸ் லைன், புள்ளியா கோயில் லைன், காணிக்கமாதா கோயில், அங்கே இன்னசென்ட் ஐஃபெக்டரி, குமாரசாமி பேக்கரி, இவ்வளோ மீக்கிற காந்தாண்டி ஐஃபெக்டரி, இவ்வளோ மீக்கி அடங்கி கிடந்தது. இப்போ ஒன்றுமே இல்லை. அங்கே நிற்கிது என்னுடைய தென்னை மரம், அங்கே பணம் நிற்கிது. என்ற வீட்டுக்கு நேர பக்கத்தில் பாருங்க, அது நிற்கிது. இதுக்கெல்லாம் காணிகள் எல்லாம் கிடைக்கும். பெரிய ஒழுங்கையும் சென்ட் மேரிஸ் ஒழுங்கையும் காணி கிடக்கும். அப்போ எங்களுடைய அம்மாக்காண்ட முதிய காணியும் இருக்குது. நாங்கள் இந்த கடலில் மாரடித்து உழைச்சி வாங்கின காணியும் கிடக்குது. 4 சகோதரங்கள் 4 பொம்பளை வீடு கட்டி கொடுத்துறாங்க. 4 சகோதரத்துக்கு 4 வீடு கட்டி கொடுத்தாங்க. இந்த சகோதரங்களுக்கு உழைச்சி சீதனம் கொடுத்துறாங்க. இன்றைக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் திக்கா போய் இருக்க வீடு இல்லாமல் அந்த அவர் சோதி தம்பி சோதியை கூப்பிடு. சோதி இல்லை கூப்பிடாது, அவரையும் கூப்பிடுங்க. அதுதான் ஐப்பத்து எரியும். இப்போ இவ்வளோ பேருக்கு ஒன்றும் இல்லாமல் எவ்வளவோ மக்கள் பருத்துறையிலையும் அங்கே எரிஞ்சம்மன் கோயிலையும் வீடு இல்லாமல் வாய் இல்லாமல் இருக்கிறோம். நாங்களும் வீடு வாய் இல்லாமல் வாடகை வீடுகள்லாம் இருக்கிறோம். இல்லை இன்றைக்கு வீட்டுக்காரர் ரொம்ப சொல்லுங்கள், எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு 7 பிள்ளைகள் எங்களுக்கு வீட்டு தான் நிற்குது. காணியத்தான் நிற்குது. எங்களுக்கு இதுக்காக கிடக்கு எங்களை காணி, எங்களை சொந்த காணியத்தை இருங்கோ. இந்த அது நான் கட்டின பைரவ கோயில் கிடக்கு, அந்த சென்று அது அருவோடு நான் கட்டின பைரவ கோயில் இப்போ இருக்குது. அதை பார்க்க விடுறாள் இல்லை, அதை கும்பிட விடாது இல்லை. இந்த இதில் ஒழுங்க அந்த இதுக்கு கிடக்கு. அந்த அன்றைக்கி 2 சின்ன பிள்ளைகள், இதுக்கு நேரம் காணி 2 காணி கிடக்குது. இங்கே இதுக்கு நேரம் கிடக்கு காணி. எவ்வளோ மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு வயிற்றை பற்றி தெரியுது. நாங்கள்லாம் காட்டினா தான் எங்கள் பிள்ளைகள் இந்த காணி எல்லாம் தெரியும், மற்றது தெரியாது. ஐயோ மற்ற பிள்ளைகள் ஒரு நேரம் தெரியாது. அப்போ நாங்கள் இது இப்படின்னு எங்களை எல்லையை காட்டினா தான் பின்ன எழுமா போது அவங்க நாங்கள் பக்கத்தில் இருந்தாங்க இந்த பிள்ளைகளுக்கு. அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் எத்தனை காலத்துக்கு எங்களை பிள்ளைகளுக்கு காட்ட வேணும். எல்லாரும் அங்காலும் விட்டாச்சு, இங்காலும் விட்டாச்சு, முக்கால்வாசியும் விட்டாச்சு. இது ஒரு காவாசி இல்லை, முறையில்லை. இது ஒரு நீச்சல் தடாகம். இதுக்கு நேர ஒரு நீச்சல் தடாகம் கிடக்கு. நாங்கள் இவ்வளோ எங்களை வள்ளங்கள் வந்து போட்டுட்டு வலை தெரிக்கிறது என்றது, சின்ன பிள்ளைகள் நீந்துறது இது இந்த கடலில். இது மண், நல்ல மண் விடாமல் வச்சிருக்கிறோம். ஐயா, இன்னொரு கேள்வி. இந்த அரசாங்கத்தை நம்பி தானே நீங்க வாக்கு போட்டீங்க. ஐயோ, இந்த புது ஜனாதிபதிக்கு அவர் அங்கே வந்தவர், பட்ட போட்டிக்கு வந்தவர், பட்ட போட்டிக்கு வந்தவர் ஜனாதிபதி சொல்லி போட்டு போனவர். நான் இந்த இப்போ நாளைக்கு எல்லாம் போடுறேன். பட்ட போட்டிக்கு வந்துட்டு போனவர் ஜனாதிபதி புறமண்டி சொல்லி இன்றைக்கு 2 வருஷமாக 3 வருஷமாச்சு, இன்னும் கூட இல்லை. சரியோ என்ன செய்கிறது? இவ்வளோ பேரையும் பாருங்க. இப்போ இதில் வந்த காவாய்ச்சல் தான் வந்திருக்கு. உங்களை வளர்த்தான் கூட இல்லை. எங்களோட முதியோரை சாக உண்டாலும் பண்ணுங்கோ. அங்கே ஒரு 90 வயதில் கிடக்கிறார். எனக்கு ஒரு அத்தான், அந்த அத்தான் பூவால் சிங்கம் பண்ணுறவர். அவரும் நான் தான் அந்த வைரவர்கள் கட்டினாங்க பக்கத்து. அவரும் காணி விட்டு நானும் காணி விட்டு. அப்போ அந்த காணிக்கு அந்த ஆளுக்கு வாங்கிட்டு உயிர் போவாயாம். அந்த ஆள் சொல்கிறது என்ன கொண்டு இந்த காணிக்க போட்டு தான் நான் சாவேன். 95 வயதில் கிடக்கிறார் இப்போ. அப்போ அந்த மண்ணை கழிச்சு கொடுத்தா தான் நான் சாவேன். என்னுடைய ஐயா அம்மாவுக்கு இந்த மண்ணை கழிச்சு தான் கொடுத்து தான் சரி சேர்த்து வேண்டியது. சரிதாங்க, வணக்கம். சரிங்க இல்லையா? இராணுவமே எங்களை வரவேற்றுக்கொள். நாங்கள் ஊரூராக திரிகிறோம். எங்களோட காணிகளை விடுங்கோ. நீங்கள் மட்டும் இதாக வாழாதவங்க, எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கோ. நாங்கள்லாம் உயிர் இல்லாமல் சாகுறோம். ஓடுபட்டு களைச்சி விழுந்து வந்திருக்கோம்.
இப்போ நடக்க இல்லாமல் தவண்டு தான் வந்திருக்கோம். நீங்கள் ஒரு மனச்சாட்சியோடு நடந்து கொள்ளுங்கோ. எங்கள்கிட்ட காணிகளை விடுங்க, எங்கள்கிட்ட சொந்த காசில் வேண்ட காணிகளை விடுங்க. நாங்கள் ஊரா வீட்டுகளில் இருந்து வாழ்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கோ, நல்ல ஒரு வழியை செய்யுங்கோ. உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் நீங்களும் எங்களை போல மனுஷர் தானே, ஏன் அப்படி துரோகம் செய்கிறீர்கள்? எங்களை காணிகளை விடுங்கோ, எங்களுக்காக எங்களை காணிகளை விடுங்கோ. நாங்கள் சாக முதல் எங்களை காணிகளில் இருந்தால் சாக வேணும். எங்களை காணிகளை விடுங்கோ. ஐயா, ஜனாதிபதிக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் நாங்கள் தான் போட்டு நீங்கள் எல்லாம் தமிழ் மக்கள் உங்களுக்கு நிறைய உதவியை செய்தவர். இப்போவும் விருப்பத்தோடு தான் இருக்க 60% உங்களோட விருப்பத்தோடு தான் இருக்கிறோம். இதை குறையாமல் 80-90% வரக்கூடிய மாதிரி எங்களுக்கு உதவிகளை செய்யுங்க. எல்லா தமிழரும் உங்களுக்கு ஆசைப்படணும், உங்களை விரும்பினோம். இதுகளுக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் வர முதல் இந்த காணியெல்லாம் விடுபட்டு கொண்டிருந்தது. நீங்கள் வந்த பிறகு இந்த காணி ஒன்றுமே விடுபடுதில்லை. அதுக்கு முதல் காணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொண்டு வந்தது. இப்போ நீங்கள் விடுபடுதில்லை. இதுக்கு நீங்கள் ஒரு ஜனாதிபதி அவர்களே கட்டாயம் நல்ல ஒரு முடிவெடுங்கோ, நல்ல ஒரு உதவி செய்யுங்கோ. தமிழரையும் மனிதராக பாவியுங்கோ. உங்களை போல உங்களோட சௌகரங்களை நினச்சிக்கொள்ளுங்கோ, உதவி செய்யுங்கோ. அண்மையில் காலி பண்ணாங்களா கட்டங்கட்டமாக விடுறதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்திருக்காமல் சொல்லி அது கட்டங்கட்டமாக விடுவீங்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். விடுபடுதில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் காணியும் எங்கட இந்த இந்த மயிலட்டி ஏரியா, செத்தல்லிப்பிள்ளை இந்த ஏரியாவில் விடுபடுறதில்லை. கடற்கரையெல்லாம் எங்கட எத்தனையோ தினம் தொழில் செய்ய இல்லாமல் அங்கே ஊராக போய் இரவில் நின்று தொழில் செய்யணும். இதுகளுக்கெல்லாம் உங்களோட இது நீங்கள் மயிலட்டிக்கு 2 தடவை வந்திருக்கிறீர்கள். இதுக்கு கட்டாயம் உதவியை செய்யுங்கோ. இந்த மீன்பிடி மக்கள் சரியாக கஷ்டப்படுகணும். இவர்களுக்காக நீங்கள் கட்டாயம் இந்த உதவியை செய்யுங்க. எங்களுக்கு எங்களோட கடற்கரை பக்கம் எல்லாம் விட்டுடுங்கோ. சரி. வணக்கம். மயிலட்டி மீன்பிடி வீட்டு குழுவும் கிராமிய அபிவிருத்தி சங்கம் இணைந்து நடத்துகின்ற இந்த மக்கள் போராட்டமானது இன்றைய தினம் 3வது வாரமாக தொடர்ந்தும் மக்களின் ஆதரவுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முன் வந்திருக்கிறோம். அதில் பிரதானமான ஒரு விஷயம், நாங்கள் இந்த போராட்டமானது எந்த ஒரு அரசியல் கட்சியின் ஒத்துழைப்போ ஆதரவோ இல்லாமல் தனிமனே மக்களின் ஒரு காணி பிரச்சனைக்காக மக்கள் மேற்கொள்கின்ற ஒரு போராட்டம் என்பதை அனைத்து தரப்பினருக்கும் அறிய தருகின்றோம். அதோடு இன்றைய தினம் இதில் அதிகளவான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் காணிகளை கூறி, தங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கூறி ஒவ்வொருவரும் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஒரு ஐயாவரால் சாக கிடக்கிற ஐயா கூடி மயிலட்டிக்கு வந்தால் தான் தன் உயிர் போகும் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அடுத்த கூட்டத்துக்கு முயற்சி செய்து அவரை கொண்டு வந்து கட்டில் என்னென்ன வளர்த்தி அவரை காட்சிப்படுத்துவோம். ஏன்னா எங்களோட மக்களின் அவல நிலை அவைகளுக்கு தெரியணும். இந்த ஒரு அடுத்த முறை போராட்டம் எங்களோட நிலம் விடுவிக்கும் வரைக்கும் இந்த போராட்டமாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இந்த மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்களும் அரசாங்கத்தில் நம்பிக்கை வச்சுருக்கோம். அதால் இந்த வரைக்கும் கவன ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கோம். எப்போ மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போதோ அந்த நேரம் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களோ மறியல் போராட்டங்களோ செய்ய வர வழி இல்லை. ஏன்னா நாங்கள் போராட்டம் செய்த மக்கள் தான். மாவட்ட கந்தசுவாமி கோயிலிருந்து இவ்வளோ 3000 ஏக்கர் காணியும் விடுவதற்கு பெருமளமான ஒத்துழைப்பை வழங்கினது மயிலட்டி மக்களும் மயிலட்டி கடத்தொழில் சங்கம் தான் பெருமளமான ஒத்துழைப்பை வழங்கினது. ஆனால் இன்றைக்கு எங்களோட பகுதியே முழுமையாக விடுவிக்கப்படாமல் இருக்கும்போது நாங்கள் பேசாமல் விட்டுட்டு போகிற அளவுக்கு எங்களோட மக்கள் இல்லை. அதால் நாங்கள் இந்த போராட்டத்தை உடைக்கிறோம். எங்களுக்கு உரிய தரப்புகள் உரிய முறையில் வந்து எங்களுக்கு கழிச்சு ஒரு பதிலும் இது வரைக்கும் உரிய முறையில் எங்களுக்கு கிடைக்கல. கிடைக்குமென்று நம்புகிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போகிறது இல்லை. அதோட இதில் சில அம்மாமார் கதைச்சிருந்தவையில் இராணுவ, அதாவது எங்களோட பலாளி இராணுவ தளபதியை நோக்கிய ஒரு கேள்வி என்ற இந்த கமாண்ட பங்களா கிட்டத்தட்ட 7 ஏக்கர் காணியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள ஒரு கமாண்ட பங்களா, ஒரு சின்ன கட்டிடம் மட்டும்தான் இருக்குது. அந்த கமாண்ட பங்களாவை பாவிக்கிறது யார்? தனிமனே ஒரு கமாண்டரோ உயர் அதிகாரிகளோ வந்தால் தங்கி பாவிச்சுட்டு போகிறக்குரிய கமாண்ட பங்களா தான் இது. இன்றைக்கு நீங்கள் 200 பேர்ட்ட குடும்பத்தை ஆக்கிரமித்து இந்த கமாண்ட பங்களா நீங்கள் வச்சிருக்கீங்க. 200 குடும்பம்ண்டா சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் 3 பேர் படி பார்த்தாலே 600 பேர் 700 பேருக்கு மேலே வருது. இன்றைக்கு அந்த மக்கள் குடியேற இதில் இருக்கிற 3/4 பேர்ட்ட காணியும் இதுக்குள்ளே இருக்குது. தனிமனே ஒரு இராணுவ தளபதியோ எங்களோட ஜனாதிபதி கூட இங்கே வந்துட்டு போயிட்டு இந்த பங்களாவில் தான் தங்கி இருந்து போட்டு இதே பாதையால் நடந்து போனது. இந்த மக்களில் ஒருத்தரையும் சந்திக்கலை. விடுபட்ட பகுதி மக்களை சந்திச்சவரே தவிர இந்த காணிக்குரிய ஒரு மக்களை எங்கே வைக்கல. அப்படி சந்திச்சிருந்தால் மக்கள் இந்த பிரச்சனையை கட்டாயம் கேட்டிருப்பார். ஜனாதிபதி இந்த மாளிகையில் தங்கி இருந்துட்டு எங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது இப்படி இந்த மாளிகையில் தங்கி இருக்காருண்டு. எதேர்ச்சியாக அன்றைக்கு காலமாக ஒருத்தரால் எனக்கு இந்த தகவல் கிடச்சி நான் யாட்டில் வேலை செய்து கொண்டு இருந்தேன். நான் வேலை செய்த உடுப்போட வந்து இந்த வாசலில் இந்த கமாண்ட பங்களா வாசலில் அவற்றை இராணுவ அவற்றை வாகன அணிவகுப்பு வெளியில் போய்க்க நான் வந்தேன்.
வந்து நின்று அட்லீஸ்ட் அதில் நின்று கையை காட்டி ஒரு தகவலை வழங்கினான்னு அவர்கிட்ட எங்கட கோரிக்கையை சொல்லுவோம்ட்டு வந்து நிற்க எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவையன்ற பாதுகாப்பு, அதாவது வெள்ளை உட அணிஞ்சிருந்த அவருக்குரிய பாதுகாப்பை கொடுக்குற ஒரு பிரதிநிதியாக என்ன ஒரு அடக்குமுறையில் என்ன இப்படி மூடி பிடிச்சி தூக்கிட்டு போனது. இதே ஜனாதிபதி இவ்வளோ தூரம் நடந்து போட்டு நிறைய பேர் செல்ஃபி எடுத்து எனக்கு பாதுகாப்பு இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற ஜனாதிபதி ஏன் எங்களை இன்னும் சந்திக்கலாமல் இருக்கிறேன்? மக்கள் பிரச்சனைக்குரிய ஆக்களை கூப்பிட்டு கதைக்கலாமல் இருக்கேன். ஜனநாயக செயலகத்தில் இருந்து எங்களுக்கு நிறைய தகவல் சொல்கிறீன்னு மக்கள்கிட்ட காணி மக்கள்கிட்ட காடியை நாங்கள் விட்டே ஆகணுண்டு. ஆனால் எங்களோட பிரதிநிதிகளை இது வரைக்கும் யாருமே சந்தித்ததில்லை. இஞ்சத்தே டிஎஸ்ஜிஏ ஆளுநர் அமைச்சரை தவிர உயர்மட்ட அதிகாரிகள் கேபினட் அமைச்சர் மேரோ இல்லையண்டா பாதுகாப்பு செயலாளரோ ஜனாதிபதியோ யாருமே கதைக்க இல்லையே. நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம். எங்களுக்கு ஒரு உரிய முறையில் ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த காணியை விடுவோம்ண்டு ஒரு சரியான ஒரு தீர்வு ஒரு உரிய தரப்புலேருந்து உரிய முறையில் எங்களுக்கு தகவல் வரும் வரைக்கும் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டு கொண்டே இருப்போம். முன்னேற்றம் கிடைச்சிருக்குதா? முதலாவது போராட்டத்தில் இளங்குமரன் எம்பி அவர்கள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சார் அவர்கள் வந்து இங்கே மக்களோட கழிச்சிட்டு தெளிப்பில் டிஎஸ் ஆஃபீஸில் கூட்டிக் கொண்டு போய் பானந்தராயா சாரும் தெளிப்பில் டிஎஸ்ஸிൻ്റെ ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு மிஸ் ஒரு ஆள் டிஎஸ் மிஸ் இல்லை அவங்க அதுக்கு அடுத்தபடியான ஒரு மிஸ்ஸும் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் கூட்டிக்கொண்டே கதைச்சவை. அதிலேயும் வந்து எங்களுக்கு சாதகமான முடிவாக எதுவுமே சொல்லியிருக்கு. தாங்கள் மேலிடத்தில் கதைக்கிறோம்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஊடகங்களில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். சில பகுதிகள் விடுவிக்கிறதுக்குரிய அலுவல் நடந்திருக்குண்டு. ஆனால் இது வரைக்கும் உத்தியோகபூர்வமான தகவலாக எதுவுமே வெளியிடப்படையில்லை. ஏனெண்டா அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தவர் தெளிப்புல டிசிசி கூட்டத்திலேயும் சொன்னவேல் சித்திரைக்குள்ளே மயிலட்டி காணிகள் கொஞ்சம் விடுவிக்கப்படும். ஆனால் இன்றைக்கு சித்திரை முடிஞ்சு அடுத்த மாதமும் தொடங்கிட்டு இதுக்கான இது இல்லை. ஆனால் இது தனிமனே நாங்கள் எதிர்பார்க்குறது அனுர அரசிட்ட இன்னும் மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை குறைஞ்சி கொண்டு போகிறதுன்றா சொல்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் விடுவீங்கண்டு. எங்களோட நம்பிக்கை இல்லாமல் போகிறது கிடையாது. நீங்கள் விடுவிக்கணுமென்ற ஒரு ஆசை அதை அவளுக்கு தெரியப்படுத்தியிருக்கு.